மீனாட்சி அம்மா கதைகள் பாட கதைகள் பாட அம்மா நாவில் வந்து அருள் புரிவாய் அருள் புரி பேச்சு பிரம்மராஜுதை பிரம்மகுல சத்தி உன்புகளை நாங்கள் பாட நாவில் வந்து அருள் புரிவாய் அருள் புரி பொண்ணு கைலாசத்தில் மாணிக்க கைலாசத்தில் யாரெல்லாம் கொலுவிருக்கார் ஆண்டவன் பகவானோ அம்மை சக்தி பார்வதியோ சத்தியும் சிவனுமாக மாணிக்க கைலாசத்தில் கைலாசத்தில் மகிமையுடன் கொலவிருக்கார் அவன் பால் கடல் தன்னதில பச்சமாலை லட்சுமி அவதுடனே கொலவர அன்னைக்கு நாளையில் பிரம்மலோக பட்டணத்தில் பிரம்மாவும் சரஸ்வதி பெருமையுடன் கொலவர கொலவெருக்கும் நாளை தேவர்களும் மூவர்கள் முக்கத்தி முக்கோட் முனிவர்கள் அமரர் கங்கநாதங்கனா நந்திதவ கலைக்கோட்டு மாமுனி ஆதிவெள்ளி கைலாசத்தில் ஆதிவெள்ளி ஆனந்தமா கொலவெருக்கார் நாளையில ஆதிசிவன் சங்கரரும் அழகாக இருக்கும் போது அன்னைக்கு நாளையில ஆண்டவன் பரமசிவம் தேவர்களும் மூவர்களும் முக்கத்தி முக்கோடி முனிவர்களும் அமரர்களும் கங்கநாதன் கணனா நந்தி தேவனாரத கலைக்கோட்டு மாமுனி தானே அங்க இருக்கும்போது ஆண்டவன் பரமசிவம் ஈரியலு உலகங்களை அழகாக படைக்கார் ஈரேழு உலகத்திலும் ஆதிசிவன் சங்கரர் என்ன செய்யுகீர் உலக சீமையில மனைக்களையும் படைக்கார்
படைத்து விட்ட மனைகளுக்கு பட்டினி எல்லாம் படியளந்து இறையளந்து படியளந்து இறையளந்து சுவாமி கைலாசம் வருவார். ஆண்டவந்தா பரமசிவம் பரமசிவ பகவானும் பார்வதியோ தானேதான் இருக்கும் போது ஆண்டவன் சிவபெருமாள் யா ஈரேழு உலகமெல்லாம் படியளந்து ஆண்டவனாகிய சங்கரன் ஆதி கைலைக்கு வரும்போது அம்மையான பார்வதியா பகவானுக்கு பொங்கி பறித்து ஆக்கி அடுக்கி கணவனை எதிர்பார்த்து இருக்கா. கணவனை கண்டதோ தலவாசல்ல நிற்க சொல்லி ஓட்ட பலவை போட்டு பலவை மேல் நிற்க சொல்லி பகவானுடைய பாதத்தை தொட்டு வணங்கினா. பாரிசாத மலர் போட்டு பாத பூசை நடத்துதா நடத்துறாள். அப்படி பாத பணிவிடையெல்லாம் செய்து கையிலக்குள்ள வந்து சத்தியும் சிவனும் சப்பர மஞ்சத்தில் இருக்கும்போது இருக்கக்கூடிய வேளையில சாப்பாடு முடிக்கா தாம்பூலம் தரித்தா சுவாமி விளையாடுனா. அப்படி இருக்கும்போது ஐயா பகவானே நம்ம ரெண்டு பேரும் நீங்க பெரிதா நாம் பெரிதா 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 சொக்கோட்டம் ஆடி பார்க்கணும். சொக்கோட்டம் ஆடி பார்த்தாதான் ஈரேல் உலகத்தில் சவன் பெரிதா சக்தி பெரிதா என்று அறியலாம் என்று சொல்லும் போது உடனே அம்மா நாம ரெண்டு பேரும் சொக்கோட்டையா விளையாடணும். சுவாமி என்ன விளையாண்டு பார்ப்போமே. சுவாமி விளையாடுவோமே சுவாமி விளையாடுவோமே. ஐயா எந்த தானாலும் விளையாண்டு நீங்க பெரிதா நாம் பெரிதா அப்படின்னு அறியணும். பார்த்தால் பார்வதி பார்வதி ஈருலகத்தில் பகவான் தான் எல்லாம் பெரிதுன்னு சொல்லுகிறாரு. பெரிது பெரிது என்று சொல்லுகிறாரு. ஐயா என்ன பகவான் பெரிதா பார்வதி பெரிதா 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 என்று கண்டிப்பாக அறியணும். அறிய வேண்டும் தெரிய வேண்டும் புரிய வேண்டும். அப்போ என்ன எம்மா சொக்கோட்டம் விளையாண்டு பார்த்தமானா வா மனசு சஞ்சலத்துக்கு உண்டாகுமா. மனம் தடுமாறி விடுமே பார்வதி. அதனால சொக்கோட்டம் விளையாட வேண்டாமா. வேண்டவே வேண்டாமா. ஏ சொன்னா கேட்பாளா கேட்க மாட்டாள. பெண்ணுக்கு அடமுடிப்பாள. பெண்ணா பிறந்தவா ஆனா பிறந்தவன் சொன்னா கேட்கணும். பிடிவாதம் பிடிவாதம் பிடிப்பா. அந்த அம்மா அன்னைக்கு கைலாசத்துல பிடிவாதம் பிடிக்க போய் வாதத்துக்கு மருந்து உண்டு பிடிவாதத்துக்கு மருந்து இல்லையா. அவ இனிதா என்ன என்ன ஐயா பகவானும் பார்வதி பகவானும் பார்வதி சொக்கோட்டாடுதா சொக்கோட்டம் முன்னைக்கு நாளை முதலாவது விளையாட்டில் முதலாவது பகவானும் வெற்றியானார். அம்மா பார்வதியா தோல்வியா முதலாவது விளையாடும் போது பகவான் வெற்றி ஆயிட்டார். சிவபெருமான் தான் வெற்றி வெற்றி என்று சொன்னார். பார்வதி தோல்வி ஆனதும் அம்மா முகத்தை பார்க்கும்போது எப்படி இருக்கு. கடுங்கோமா இருக்கு. எரித்த கண்ணு சிவந்த முகமா இருக்கா. ஐயா அம்மை பார்வதியா அவளுக்கு மனம் தாங்கல. ஆமா ஆமா கோபம் வருது. மனசு அப்படியே தடுமாறுத.
தோத்துட்டோமா. அவன் பார்வதியா முகத்தை பார்க்கும்போது பகவானுக்கு பாவமா தெரியுது. தெரியுதா தெரியுதா, கோபமும் இருக்கா அவட்ட. ஆகா என்ன நம்ம தேவி பார்வதியா பார்வதியா தோல்வியானவன் நினைத்து துவண்டு போய் விடுவாளோ. ஆமா ஆமா என்ன இடம் கொண்டு கொண்டோ. அவன் சொல்லுதா, ஐயா இன்னொரு தடவை விளையாண்டு பார்ப்போமே. ஆமா ஆமா முக்கா முக்கா 3 தடவை விளையாடுவோமே. அவன் இரண்டாவது தடவையாக பகவானும் பார்வதி அன்னைக்கு நாளை சொக்கோட்டம் ஆடுவா. இரண்டாவது விளையாட்டு, இரண்டாவது பார்வதியா வெற்றியானா. வெற்றியாகி இருக்கும் போது ஆண்டான பகவான நான் தான வெற்றி ஐயா என்றுதான் சொல்லும் போது எம்மா அதனால குத்தம் இல்லை. முதலாவது நான் வெற்றியான, இரண்டாவது நீ வெற்றியான, அதனாலும் ஒண்ணும் இல்லம்மா. ஐயா இன்னொரு தடவை விளையாடணும். அப்பதானே யாரு வெற்றி யாரு தோல்வின்னு தெரியும். அதனால இன்னொரு தடவையாக விளையாடி பாப்பவனு பிடிவாதமா பிடிக்கா. விடைக்கிறாள் பராசக்தி பார்வதி. அவன் மூணாவது விளையாடும் போது ஆண்டவன் சிவபெருமாள் வெற்றியானார். மூன்றாவது தடவை வெற்றியாகிவிட்டார். அம்மை பார்வதியா தோல்வியானார். யமுனா இரண்டாவது விளையாட்டுல அம்மை பார்வதிக்கு ஆண்டவன் அதே நேரம் விட்டு கொடுத்தாரு. ஐயா அப்படி விட்டு கொடுத்தாலும் அந்த அம்மா பார்வதியா சும்மா இருந்தாளா? எம்பெருமான் தங்கையில. ஐயா ஒரு விளையாட்டுல நம்ம வெற்றியான, இன்னொரு விளையாட்டுல பகவான் வெற்றியானாரு. அப்ப அவ சும்மா இருக்காளா? இருக்க மாட்டாளா? இருக்க மாட்டாளா? அவளுக்கு பவுசு கொட்டி முழுகுதா. ஆமா ரெண்டாவது ஜெயிச்சதும் பவுசு கொட்டி முழுகிட்டா. ஐயா என்னைய ஆமா பணம் கையில ஏறினதும் தம்பி போயிட்டு வாங்க, டூட்டி முடிஞ்சாச்சு, அடுத்தால போயிட்டு இருங்க, போன் போடாதீங்க வைக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆமா அவ்வளவுதான், ஆட்டம் முடிஞ்சு வச்சு வீட்டை பார்த்து வந்தாச்சு. அவ்வளவுதான், சாப்பிட்டு க்ளோஸ். அவ மூணாவது விளையாட்டுல ஆமா சக்தி வெற்றியானதும் ஐயா கூடவோ குறையவோ பார்த்து போகணுங்களோ, தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ. ஆமா பணம் பணம் பணம்னு சாவுதல்ல நீ, பணம் பணம்னு உனக்கு போங்கால வந்து நிற்கல, பணத்தில் போய் நிற்க. கிடைக்க வரைக்கிறாங்கள எல்லாம் போன பிறகு என்ன பேருனா தலையில் முக்காடை போட்டு வீட்டை பார்த்து வரான்டியான். கருமாவும் நானும் முக்காடை போட்டு வீட்டை பார்த்து மூணு உட்காந்தாங்கன்னா 1 லட்சம் போட்டிருக்கான் பேங்கில் நெல்லை விற்று. அந்த ஒன்றும் கிடையாது, அவனா நெல்லை விற்று 1 லட்சம் முத்தாப்பில் நடக்க ஆளு ஒரு மோதிரம் வர வச்சிருக்கான். அவனை போவையில் போடுவான் போ. ஐயா அவன் பார்வதியா பார்த்தா பகவாமலா வெற்றியா இருக்காரு. நேற்று கடுமையான ஆட்டம் சாமி வந்து கடும் ஆட்டம்பா. பக்கத்தில் நின்னா சக்கரை கொண்டு உணாமலே அடிச்சு போடுவான். வேறாத இருக்குதப்பா கொடைக்கு கூப்பிட்டாங்கன்னு. ஆதி சக்தி உமையவள். ஆமா பையா அருங்கிலியாலான பார்வதி குடத்துக்கார தலையில விட்டுறாதியா தண்ணி அங்கோடி. ஐயா இரேல் உலகத்தில் யார் பெரியது? நான் தாமா பெரிதுன்னாரு. ஆமா ஆமா பார்த்தா அதே நேரம் ஆமா இருக்கும்போது பகவானுக்கும் பார்வதிக்கும் கைலாசத்துல நாம் பெரிது நீ பெரிதுன்னு போராட்டம் வந்தாச்சு. பெரிது என்று போராட்டம் நடந்து கொண்டு பார்த்தால் பார்வதியா ஆமா
இனி வேறு பக்கத்தில் நம்ம இருக்கப்படாது கூடாது கூடாது அண்ணா என்று என்ன கொண்டு ஆமா ஐயா ஆதிசக்தி பார்வதியா நாளையில் அருங்கில் அவமையவர் என்ன செய்ய அன்னைக்கு நாளையில் ஆதிசக்தி உமையவர் வடக்கு கோட்டை வாசலில் வடக்கு கோட்டை தனித்து மெல்ல இருக்கா தனித்து மெல்ல இருக்கும் போது அன்னைக்கு நாளையில தேவர்களும் மூவர்களும் ஆண்டவன் இடமதில ஆண்டவன பகவானுக்கும் பார்வதிக்கும் 60க்கு 60ஆக திருக்கல்யாணம் நடத்தணுமே தேவர்களும் பார்க்கணுமே மறுமாலை சூடணுமே ஐயா சூடணும் அங்க மாலை இட்டு பார்க்கணுமே அப்ப மாலை இட்டு பார்ப்பதற்கு ஆதிசக்தி பார்வதியா வடக்கு கோட்டை வாசலில தனித்து மெல்ல இருக்கால பார்வதியா சம்மதித்தா மாலை இட்டு பார்த்திடலாம் ஆதிசக்தி இடமதியில தேவர்களும் கேட்கும் போது எட கேளுங்கப்பா நான் ஆதிசக்தி பார்வதியா ஆதி கைலைக்கு வரவே மாட்டேன் ஆண்டவன் பக்கத்துல தான நான் இருக்க மாட்டேன் 60க்கு 60ஆக ஐயா 60ஆ நான் திருப்பூட்டி பார்க்க மாட்டேன் அவன் பார்த்துட்டாரே அது நேரம் தேவர்களும் மூவர்கள் பகவானிடம் சொல்லுதார் ஆண்டவன் சங்கரன் காதல கேட்டார் எப்பா தேவர்களை தேவாதி தேவர்களே அமரர்களே பக்தர்களே சித்தர்களே சிவனடியார்களே ஆண்டவனுடைய வார்த்தை கேளுங்கோ ஐயா என்ன பார்வதியா சம்மதிக்க வேண்டுமானா ஆனா பச்சைமால் எம்பெருமாள் கோபால கண்ணம் பணத்தான் முடியும் அண்ணன் வரணும் அண்ணன் பார்வதி அண்ணன் வரணும் பச்சைமால் வரணும் மாயவன் போனா மாயன் தங்கை மறுக்க மாட்டான் ஆமா அண்ணன் வந்தா தங்க சம்மதிப்பா உடனே மாயவன் எம்பெருமாள் கோபால கண்ண ஆதி சக்தி இடத்திலே வந்து எம்மா அடக்க கோட்டை வாசல்ல தனித்திருக்கும் காரணம் என்ன அண்ணா ஆதி சக்தி உமையவள் மௌனமாக என் மனது நிதானமாக வேண்டும் என்று இந்த வடக்கு கோட்டை வாசலிலே தனித்திருக்கேன்னா வேற ஒன்றும் கிடையாதுன்னா எம்மா பகவானுக்கும் பார்வதிக்கும் கைலாசம் அமலையில்
ஐயா 60க்கு 60 திருப்பொட்டி பார்க்கணும், மறுமாலை சுடணும். எம்மா பார்வதி என் கூட கையிலக்கு வாம்மான்னார். அண்ணா அவனுக்கு தலைக்கு நிமிர்ந்த மக்க. அதே நேரம் மூத்த மகன் ஆதி மூலம், இளைய மகன் வேலவன் 2 பேர் இருக்கும்போது நாம் மனமேடையில் இருக்கலாமா, மாலையிட்டு பார்க்கலாமா? ஐயா அவன் கதையை முடிக்க போறியா? அதே நேரம் ஆதி சக்தி உமையவள் கைலைக்கு வரலையானா தேவர்கள் எல்லாம் திருப்பால் கடலிலே மாழ்வதற்கு வரம் கேட்கின்றான. மாலை போறோம்னு சொல்லுவானா தேவா தேவுக்கள் எல்லாரும். ஐயா அதனால அருங்கிலியால் ஆனவா நீ எந்த கூட வாடினா அவ என்ன சொல்லுதா? ஏ அண்ணா அண்ணா கேளே அண்ணா ஆதிசக்தி பார்வதி 60க்கு 60 மறுமாலை சுடத்தா இன்னைக்கு நாளை உனக்கு இல்லாகுமான் எனக்கு ஒன்னும். அண்ணா அண்ணா கேளேன் நானும் இப்ப வாரேன், நானும் இப்ப வந்தேனான். எந்த எனக்கு இது நேர் கல்யாண தோழி பெண் கைபிடிக்க தோழி பெண் தானதான் வேணுவன். எம்மா கைலாசத்துல 1000 தோழிமா இருக்காளம்மா. இன்னும் உனக்கு என்ன வேணும்? அண்ணா அத்தானுக்கு கைபிடிக்க தோழ நீங்க இருக்கும் போது எனக்கு 60க்கு 60 மாலையிட்டு பார்க்க வேண்டுமானா கைபிடிக்கும் தோழிப்பெண் புதுமையான தோழிப்பெண். புதுமை பெண்ணு வேணும், புதுமையான 2 தோழிப்பெண்ணு வேணுமண்ணா. அவனாத்தான் நான் கையிலைக்கு வருவோம், மாலையிட்டு பார்ப்போம்னா. எம்மா இதுதானா பெரியது? கண்டிப்பா பிறவி செய்து தரோம்மா. என் கூட வாழ்னார். அவன் கைலாச மாமலை சத்திக்கும் சிவனுக்கும் அன்னைக்கு நாளை 60க்கு 60 திருப்பூட்ட வேணுமே அலங்காரம் செய்தரு. அன்று ஒரு நாளை பிரம்மதேவ வந்தல்ல 2 நல்ல பிரம்ம பீடம் 2 நல்ல அழகாக வளர்க்கார இரண்டு நல்ல பிரம்ம பீடம் அன்னைக்கு நாளை 8 ஆட 8 நாள் 8 ஆட பிரம்ம பீடம் வளருது ஐயா. அவை 8வது நாளை ஏத்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நாளை ஆண்டவன் பரமசிவ் என்ன செய்யுவீர்? பிரம்மவிடமானதை தட்டத்தான் வேணுமே வெள்ளி 8 பெறம்படு தானமல்ல வாரார். என்னைக்கு நாளை தானே அங்க வந்தல்ல பிரம்ம நல்ல பீடத்தை ஆண்டவன் ஜோரும் ஆண்டவன் ஜோரும் அழகாக தட்டுதார அவன் பிரம்ம பீடம் அதே வெடிக்குதையா. பிரம்ம பீடம் அதே வெடிக்கும் போது ஐயா வெடிக்கும் போது 2 பெண்மகளும் வந்து பிறகால வீர பல்லு அம்மா விருசடையோ
நாலு முகம் எட்டு கைய ராட்சதையாலுட வடிவத்தோட வடிவத்தோட பிரம்ம பீடத்துல பிறந்திருக்கா அவன் எவ்விதமாக பேர் கொடுக்கார் அம்மா அம்மா கேளை அம்மா நீ பிரம்ம பீடத்துல பிறந்தமாவா தாய் பிறந்தமாவா அவத்தா பேச்சு பிரம்மகுல ராச்சுரையா அம்மா அங்காரி அம்மா ஓங்காரி பேச்சு பிரம்மகுல ராச்சுதையா அம்மா ராச்சுதையா இவ 1008 நல்ல சுருவக்காரிய உனக்கு வேம்பு வந்து அங்க பெறகுதம்மா பேச்சு அம்மா ராச்சுதையா வெமையகிரி நல்ல மேடையில எம்மா சூழ வந்து உனக்கு பெறகுதம்மா பேச்சு அம்மா ராச்சுதையா சந்தியில அம்மா தலைவிரிப்பா சாமம் போல ஒப்பு வைப்பா கோலக்காரி அம்மா சாலக்காரிய கொல்லாத கோலக்காரிய குடியிருப்பா ரமயங்கால யார் அறிவா உடுக்கலையும் குடியிருப்பா வா உருவங்கால யார் அறிவா தாய் சூலத்தில குடியிருப்பா சுருவங்கால யார் அறிவா கப்பரையில குடியிருப்பா பேச்சு பிரம்மகுல ராச்சுதையா வங்கனவங்கால யார் அறிவா மஞ்சன முகத்தழகிய முகத்தழகிய மாயருவான் கொண்டமாவா அம்மா பேச்சு பிரம்மகுல ராச்சுதையா ஒரு பிடி நல்ல மஞ்சனைய மகத்தில் அள்ளியா பூசுவார அம்மா 2 பாடிய மஞ்சனைய நெத்தி எல்லாம் பூசுவார கோலக்காரிய சாலக்காரிய பொல்லாத கோலக்காரிய 1008
சுருவக்காரிய பாலக்காரியான பேச்சு அம்மா பேச்சு பிரம்மகுல ராச்சுதையா ஏ ராச்சுதையா ஆதாலிய பாடுவார அம்மா இருண்ட முகம் சிவந்த கண்ணா ஏ அடங்காத கோலக்காரிய இவ கோலக்காரிய ஆதாலிய பாடுவாரா அப்போ நல்ல சடையழகிய பேச்சு பிரம்ம ராச்சுதையா ஏ ராச்சுதையா இவ 1008 நல்ல கோலக்காரிய வேப்பங்குல கையில் எடுத்து வீதி வேலை ஆடுவாளா சூளத்தையும் கையில் எடுத்து ஏ வேச்சி அம்மா சுருவன் சொல்லி ஆடுவாளா ஏ குங்குமுக பொட்டழகிய இவா பொட்டழகிய ஏ பொல்லாத கோலக்காரிய சந்திராவா தலைவிரிப்பா ஏ தலைவிரிப்பா சாமம் போல உப்புப்பா அம்மா முச்சந்திர தலைவிரிப்பா பாலக்காரியான சாலக்காரிய ஏ சாலக்காரிய ஆமா சாமா உப்புப்பா ஆடி வாராமா பாடி வாரா பாடி வாரா பெத்தாதாலிய பாட்டு வாரா அடங்காத பேச்சு அம்மா வீர பல்லுவா விருசடையுவா வா விருசடையுவா விரித்து ஆடுவா தலைமுடிவா அம்மா பட்டு போல முகமலகுவா ஏ பேச்சு பிரம்மகுல ராச்சுதையா ராச்சுதையா பவளம் போல பல்லுடிவா ஏ அடங்காத கோலக்காரிய ஆதி வெள்ளிய கைலாசத்தில கைலாசத்தில அவைய சத்தம் போடுவார ஏ 4 முகம் 8 கையா ராட்சதையால் வடிவத்தோட பகவானுக்கு முன்னால பேச்சு அம்மா சுருவம் கொண்டு நிற்கால அம்மா அம்மா கேளு அம்மா அடங்காத சுருவக்காரி கைலாசம் ஆகாதம்மா ஆகாதம்மா கையில விட்டு அப்பாடி அம்மா அம்மையான பேச்சு அம்மா பிரம்மகுல ராஜையா ஆதிவெள்ளி கைலாசத்தில் 1008 வரத்தை வாங்கி என் பேச்சு பிரம்ம ராஜையா அம்மா அம்மா கேளு அம்மா நீ எங்க எங்க இருந்தாலும் தாயாக போயிடம்மா ஏ பாலக்காரி சாலக்காரி என் பொல்லாத பேச்சு அம்மா பிரம்மகுல ராஜையா
கணக்காளித்து பரதேசங்களி மலை கடந்து ஏழு மலை கணக்காளித்து ஈரச்சோல வனம் விட்டு இந்த பூர்வக சீமைக்குத்தான் அம்மா புகழாக வாரால காசி நல்ல ராமேஸ்வரம் தனுஷ்கோடியும் திட்டமாடி அண்ணாமலை உண்ணாமலை அத்தனையும் சேர்வு செய்து மதுரமா நாடு விட்டு மதுரவாளும் சொக்கரையும் அழகாக சேர்வு செய்து சங்கரம் கோவில் வந்து பூனாவாலும் சங்கரும் ஆவட கோமதிய அழகாக சேர்வு செய்து குற்றாலம் திட்டமாடி காணமில்ல வாராள பாவனாசும் திட்டமாடி ஏழு மலை காவுக்குள்ள நானும் ஒரு நிலைய வாங்கி அம்மையான பேச்சு அம்மா பிரம்மகுல ராஜுவையா அலங்காத கோலக்காரி எங்க எங்க வரானா அலங்காத கோலக்காரி சம்போட சுடலையில மாயாண்டி வாசலுக்கு தாயாக வந்தல்லவோ தாயான பேச்சு அம்மா பிரம்மகுல ராஜுவையா சம்போட சுடலையில மாயாண்டி வாசலில தாயாக வந்தல்லவோ பேச்சு பிரம்ம ராஜுவையா அளவுடனே இருக்கா தாயான பேச்சு அம்மா பிரம்மகுல ராஜுவையா 1008 சுகக்காரி சம்போட சுடலையிட மாயாண்டி வாசலில அம்மையான பேச்சு அம்மா பிரம்மகுல ராஜுவையா தாயாக வந்தல்லவோ அறிஞர் யார் ஆனதாலும் ஆனந்தமா இருக்கா அது என்ன பேச்சு அம்மா பிரம்மகுல ராஜுவையா வேற அம்மா விளையாடு நேரம் அம்மா அத்தியான மதி அம்மா கையை வச்சு வேற அம்மா சம்போட சூழலை விட ஆயாண்டு வாசலிட உலகை எடுத்து தான வேலை ஆடுவாளா ஆளாளி போடுவாளா அறிஞர் யாரானவளும் அழகு நல்ல இடமதியில அம்மையான பேச்சு அம்மா சம்போட சூழலை விட ஆயாண்டு வாசலிட தாயான பேச்சு அம்மா ஆனந்தமாகவே கொலை இருக்கின்றார்.